வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மாதம் மாதம் சேமிக்கிற ஒரு திட்டம். இருக்கிறதுலே பெஸ்ட்டான சேவிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டியாக இருக்கும். அண்ட் இந்த ஆர்டிக்கு ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு விதமான வட்டி வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் எஸ்பிஐயில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணதுனால ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்டைரக்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஜூன் மந்தில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். பிகாஸ் நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாதம் மாதம் நம்மளோட சேவிங்ஸை வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான கால்குலேஷன். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், ஐடியாஸ் இந்த மாதிரியும் அண்ட் கோல்டு சேவிங்க்கான பிளானு, டிப்ஸு அண்ட் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு கடைகள்லையும் என்ன மாதிரியான சிட் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் கோல்டு நம்ம லோன் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் இருக்குது. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அண்ட் மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெக்கரிங் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இதில் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் அதாவது மாத சிறு சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எக்ஸாம்பிள் கால்குலேஷன் இந்த ஜூன் 2024 நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப என்ன வட்டி விகிதங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான பேசிக் டீட்டெயில், அதாவது நீங்கள் எஸ்பிஐயில் வந்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ்னு. டெபாசிட் டைப் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது நமக்கு மந்த்லி சேவிங், ஸோ மாதம் மாதம் சேமிக்கிற ஒரு திட்டம். அதுதான் இது மாத சிறு சேமிப்பு திட்டம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லம்சம் அமௌண்ட்டை மொத்தமாக கையில் வச்சுட்டு எதுவும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ மாதம் மாதம் சேமிப்போம் இல்லையா, அதுக்கு ஏற்ற ஒரு திட்டமாக இந்த ரெக்கரிங் டெபாசிட் இருக்கும். ஸோ இதில் மந்த்லி நம்ம சேவ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் டெபாசிட் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மந்த்ஸில் இருக்குது. அதாவது இப்போ 1 வருஷம் இல்லை 1 வருஷம் 3 மாதம், 1 வருஷம் 6 மாதம், அந்த மாதிரி 3 மாதம் ஆட் பண்ணி நம்ம வந்து சேமிக்கலாம். ஸோ மொத்தமாக 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்குமான டைம் பீரியட் நமக்கு இருக்குது, 10 years. நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மாதம் ஒரு 100 ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா கூட ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் பணத்தை சேமிச்சிட்டே வர முடியும். அண்ட் மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா லிமிட் இல்லை. பிகாஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ மிஞ்சி போனால் மாதம் ஒரு 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் ரூபாய் அப்படி டெபாசிட் பண்ணால் கூட தாராளமாக நம்ம வந்து இதில் பண்ண முடியும். அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்கறத விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குது. நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது, கொடுத்துக்கலாம். அண்ட் லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு லோன் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஆர்டி அமௌண்ட் வந்து எவ்வளோ கட்டியிருக்கோன்றதை பொறுத்து அதை பேஸ் பண்ணி நமக்கு லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். நமக்கு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள், அதாவது ஆர்டியில் கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அது வந்து டாக்ஸபிள் இன்கம். ஸோ அதுக்கான டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும். மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது, அதாவது நீங்கள் ஆர்டி மட்டும் இல்லாமல் எஃப்டி வேறு என்ன போட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டில் வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெச்சூரிட்டி அப்போ தான். நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பணமும் நமக்கான வட்டியும் சேர்ந்து மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அடுத்தது நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் பண்ணுறாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு வட்டி கிடைக்கும். அண்ட் வட்டிக்கு வட்டி கிடச்சிட்டே வர்றதுனால அந்த டென்யூர் ஃபுல்லாக நமக்கு இதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஆர்டி பொறுத்த வரைக்கும் நம்ம மாதம் மாதம் கட்டுறோம் இல்லையா, ஸோ அதுக்கே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். அடுத்தது ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ண முடியாது. நம்ம 5 வருஷம்
முடிச்சு, அதாவது 5 வருஷம்னு இல்லை, நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணீங்களோ அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நம்ம எடுக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் நடுவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடைக்காது. டெபாசிட் பண்ண போனால், அதாவது நீங்கள் ஒரு 6 மாதம் தொடர்ந்து கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மந்த்லி அமௌண்ட்டை, அப்போது 6 மாதம் வரைக்கும் தொடர்ந்து கட்டலை அப்படின்னா அக்கௌண்ட்டை வந்து அவங்களே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. அண்டு இது ரெகுலர் ஆர்டி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட், இப்போ நீங்கள் மாதம் ஒரு 1000 ரூபாய் போடுறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற டென்யூர் முழுக்கவும் மாதம் அதே 1000 ரூபாவை நம்ம ஃபிக்ஸடாக போட்டுட்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன அமௌண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த டென்யூர் ஃபுல்லாகவே போடணும். ஸோ ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நம்ம வந்து சேமிக்கணும் இதில். அடுத்தது, இன்கேஸ் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து கட்ட முடியல, லேட்டாக கட்டுறீங்க, நெக்ஸ்ட் மந்த் சேர்த்து கட்டுறீங்க அப்படின்றப்ப அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸும் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த தேதியில் ஏதாவது 1லேருந்து 30 தேதிக்குள்ளே நம்ம வந்து பணத்தை கட்டிட்டோம் அப்படின்னா இந்த பெனால்ட்டி சார்ஜஸை தவிர்க்க முடியும். ஸோ உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அதை ஃபிக்ஸடாக நம்ம மாதம் போட்டுகிட்டே வந்தோன்னா இந்த லேட் பேமெண்ட்டில் நம்ம பண்ணாமல் இருக்கலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இதில் சொல்லியிருக்கிறது பர்சன்டேஜ் பெர் ஆனம். ஸோ வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போது நம்ம என்னென்ன டென்யூருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஜூனில் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, டெபாசிட் பீரியடு ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு வருஷத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வருஷம் ஆர்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% கொடுக்குறாங்க. அதாவது ஜென்ரல் சிட்டிசனோட 0.5% அதிகமாக கிடைக்குது. அண்ட் 2 வருஷம் ஆர்டிக்கு 7% கிடைக்குது. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்குது. இதில் நீங்கள் இப்போ ஒரு வருஷம் போட்டிருக்கேன், ஒரு வருஷம் 3 மாதம், இல்லை ஒரு வருஷம் 6 மாதம், அந்த ஒரு வருஷம் 9 மாதம், அந்த மாதிரியும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இதே தான். ஸோ 2 வருஷத்துக்கு அப்படின்றப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5%. 3 வருஷம் ஆர்டி எடுத்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.25%. 4 வருஷம் ஆர்டிக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.25. 5 வருஷம் ஆர்டி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்கும். 5 வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு, அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 1% அதிகம் ஜென்ரல் சிட்டிசனை விட வட்டி கிடைக்கும். 10 வருஷம் ஆர்டியும் நம்ம போடலாம். ஸோ 10 வருஷத்துக்கு ஆர்டி போட்டிங்க அப்படின்னாலும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்கும். பட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னால லாங் டைமில் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆர்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம மாதம் கட்டுறோம் இல்லையா, ஸோ லாங் டர்மாக கட்டினா நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். அதாவது நான் 5 வருஷம் டைம் டெபாசிட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு 5 வருஷம் ஆர்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மந்த்லி எவ்வளோ கட்டுறீங்க, 5 வருஷத்தில் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க, அண்ட் அதுக்கான வட்டி மட்டும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ 1000 ரூபாய் மாதம் கட்டுறீங்க ஆர்டி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நீங்கள் டென்யூர் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 5 வருஷமும் மாதம் 1000 ரூபாய் கட்டுவீங்க. அப்போ 60,000 ரூபாய் மொத்தமாக கட்டியிருப்போம். ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முடிவில் 10,989 ரூபாய். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 5 இயர்ஸ் முடிஞ்ச அப்புறம் தான் கிடைக்கும்னு சொன்னேன், டென்யூர் முடிஞ்ச உடனே. ஸோ 5 இயர்ஸ் முடிஞ்ச உடனே இந்த 10,989 ரூபா வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண 60,000 சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன் அதே 1000 ரூபாய் வந்து 5 வருஷம் கட்டுறீங்கன்னா உங்களுக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண 60,000 ப்ளஸ் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,886 ரூபாய் கிடைக்கும். இதே 2,000 ரூபாய் மாதம் கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் 1,20,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அண்ட் ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி மட்டும் 21,983 ரூபாய். சீனியர் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 25,781 ரூபாய் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெபாசிட் பண்ண பணம் வந்து சேர்ந்து கிடைக்கும். வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குதுன்றதுக்காக நான் தனியாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்போ மொத்தமாக அமௌண்ட் வந்து கிடச்சிரும். 3,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டினது 1,80,000 ரூபாய் இருக்கும். அண்ட் அதுக்கான வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 32,972 ரூபாய். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 38,666 ரூபாய் கிடைக்கும். 5,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க மாதம் அப்படின்னா 5 வருஷத்தில் 3 லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க. அண்ட் அதுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 54,957 ரூபாய் கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 64,488 ரூபாய் கிடைக்கும். இதே மாதம் 8,000 ரூபா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின தொகை 4,80,000 ரூபாய் இருக்கும். அண்ட் அதுக்கான வட்டி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 87,927 ரூபாய். அண்டு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,03,120 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். மாதம் 10,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு, அதாவது நீங்கள் மொத்தமாக 5 வருஷத்தில் கட்டின தொகை 6 லட்சம் ரூபா இருக்கும். அது கூட நீங்கள் உங்களுக்கு அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 1,09,902 ரூபா இருக்கும்.
அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே 10,000 மாதம் கட்டுறப்போ உங்களுக்கு வட்டி மட்டும் 1,28,896 ரூபா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்கான கால்குலேஷன். ஸோ 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு 6 லட்ச ரூபாவும் ப்ளஸ் உங்களுக்கான வட்டியும் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கும். இதுதான் ரெக்கரிங் டெபாசிட்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன். ஸோ இது மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மாதம் நமக்கு அமௌண்ட் வந்து கட்டுறப்ப எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.